Hello students, now we are going to see about a new chapter 3 Introduction to Database Management System. So introduction, so our topic is Database Management System, DBMS. So in that we are going to see first about what is meant by data, then what is meant by database, then what is meant by management system, then all together what is meant by database management system. So let's see one by one by breaking the words. So data, so what is meant by data? Meaningful information like name, favorite colors, so etc. So these all nothing but of data. So data அப்படிங்கிறது என்ன? So DBMS, Dங்கிறது nothing but of data, Bங்கிறது database management, MS is nothing but of management system. So ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியா பார்க்க போறோம். இப்போ இங்க டேட்டாங்கிறது என்னன்னா மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஒரு பொருளுள்ள தகவலை கொடுக்கறது அப்படிங்கிறது தான் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம், உங்களுக்கு பிடிச்சமான ஃபேவரட் கலர், ஸோ இது எல்லாமே இட்ஸ் நத்திங் பட் ஆஃப் உங்கள் ஃபோன் நம்பர். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டான்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் மீன் பை டேட்டா பேஸ். ஸோ இட் இஸ் அ பிளேஸ் வேர் வி ஸ்டோர், ரிட்ரைவ் அண்ட் மேனேஜ் டேட்டா. ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஆஃப் இட்ஸ் சம் பிளேஸ். ஸோ வேர் வி கோயிங் டு ஸ்டோர். ஸோ இது வந்து ஒரு இடம், ஒரு பிளேஸ். ஸோ இன் தட் வி கோயிங் டு ஸ்டோர் ஆர் ரிட்ரைவ் அண்ட் மேனேஜ் டேட்டா. அங்கே நம்ம சில இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் நமக்கு வேணுங்கிறத எடுத்து பார்க்கலாம், அண்ட் மேனேஜ் டேட்டா ஓவராலாக அதை மேனேஜ் பண்ணலாம். இட்ஸ் நத்திங் பட் ஆஃப் லைக் யுவர் ஃபோன் டைரி. ஸோ நம்ம ஒரு ஃபோன் நம்பர் வேணும்னா அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரிட்ரைவ் நம்ம வேணுங்கிற ஃபோன் நம்பர் எடுத்து பார்க்கலாம், அது ஓவராலாக டெலீட் பண்ணணுமா இல்லை என்ன பண்ணணும், சம் சேஞ்சஸ் என்ன பண்ணணும், அது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் நத்திங் பட் ஆஃப் மேனேஜ் டேட்டா. ஸோ இப்போ உங்கள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்கள் ஃபோன் டைரக்டரியை, ஃபோன் டைரியை கூட நம்ம டேட்டா பேஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். It refers to a set of programs to manage the data and do various actions like storing, retrieving and filtering, etc. So what it means by management system அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸை மேனேஜ் பண்ற ஒரு சிஸ்டம் தான் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து இட்ஸ் நத்திங் பட் ஆஃப் a set of programs to manage the data. அந்த டேட்டாவை நம்ம மேனேஜ் பண்றதுக்கு சில செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் யூஸ் பண்ணி அதை நம்ம மேனேஜ் பண்ணுவோம். and do various operations or various actions. ஸோ இதில் சேம் தான், அதில் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் பண்ணிக்கலாம், அண்ட் ஃபில்டரிங், ஏதாவது நம்ம குறிப்பிட்ட இதை மட்டும் பார்க்கணுன்னா ஃபில்டர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ திஸ் நத்திங் பட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Now see DBMS. So as I said, database management system. So this is the expansion of DBMS, database management system. So it's a short form is DBMS. So it's a system software for creating and managing database. So it's nothing but of DBMS is nothing but of a system software. It's nothing but of one of the software for creating and managing database. And the directory create பண்றதுக்கும் அதை நம்ம மேனேஜ் ஓவராலாக மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு சிஸ்டம், ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு கூட சொல்லலாம், database management system. So it provides a systematic way. So இது ஒரு systematic way-ய கொடுக்குது. So எதுக்கு கொடுக்குது? அதில் create பண்ணுறதுக்கோ, update பண்ணுறதுக்கோ, and data-வை overall manage பண்ணுறதுக்கோ. So this is the definition for DBMS. Okay. And there are many database management systems. So in your book they have given only two. What is the two database management system which it was given in your book is MySQL and Oracle. So these are the most popular database management system. So your next slide. What type of data is stored in a database? ஒரு டேட்டாபேஸில் எந்த மாதிரியான டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம்? In database we would be grouping only related data together and storing them under a one group name called table. ஸோ ஒரு டேட்டாபேஸில் ரிலேட்டட் டேட்டாவை தான் நம்ம டுகெதர் குரூப் பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து ஒரு குரூப் நேம் அண்டரில்
ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஸோ ஒரு காமனாக ஒரு நேம் கொடுத்து மேபி இங்கே எக்ஸாம்பிள் டேபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காமன் நேம் பார்த்தீங்கன்னா இங்கே டேபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் இன் ஐடென்டிஃபையிங் விச் டேட்டா இஸ் ஸ்டோர்டு வேர் அண்ட் அண்டர் வாட் நேம். ஸோ இந்த டேபிள் நமக்கு எதுக்கு உதவுது, இட்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். ஸோ எதுக்கு அப்படின்னா ஐடென்டிஃபையிங் விச் டேட்டா இஸ் ஸ்டோர்டு, நம்ம கண்டுபிடிக்கலாம். எதை கண்டுபிடிக்கலாம், விச் டேட்டா இஸ் ஸ்டோர்டு வேர், எந்த டேட்டா எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அண்ட் அண்டர் வாட் நேம், எந்த நேமுக்கு அடியில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இது தான் நம்ம grouping of related data together and storing them under one group name னு சொல்றோம். ஸோ டேட்டாபேஸில் என்ன பண்ணுறோன்னா ஒரே மாதிரியான டேட்டாவை குரூப் பண்ணி அதை ஒரு நேமுக்கு அடியில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நேம் அண்ட் ஃபோன் நம்பர் இது எல்லாமே நம்ம குரூப் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொருத்தரோட நேமு, அவங்க ஒவ்வொருத்தரோட ஃபோன் நம்பர்ஸ், ஸோ இது எல்லாத்தையும் குரூப் பண்ணி நம்ம ஒரே குரூப் நேமில் அண்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கான்டாக்ட். ஸோ கான்டாக்ட்டுங்கிற நேமுக்கு அடியில் ஒவ்வொருத்தரோட நேமும் அவங்களோட ரிலேட்டட் ஃபோன் நம்பரையும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் ஆஃப் யுவர் டேட்டாபேஸ் எக்ஸாம்பிள். ஓகே, and evolution of DBMS. So DBMS எப்போ வந்துச்சு, எப்போ evolution, I mean the evolution of DBMS when they have started existed. So storing the data started before 40 years in various formats. So it came before 40 years in different formats. So in early data they have used punched card technology to store data. So before days they have first used punched card technology to store the data. Data was store பண்றதுக்கு punched card technology மூலமா தான் they have started to store their data. So punched card technology is nothing but of which the concept you have seen in the generation of computers. 5 generation 11th standardல படிச்சிருப்பீங்க உங்க first chapterல. So அதுல generation of computersல so punched card technology அந்த figureோட கொடுத்திருப்பாங்க. So அந்த இதை வச்சு தான் they have used to store the data in early days. Then after that only files concept came. Then files were used. அதுக்கப்புறம் தான் ஃபைல்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. So file system were known as predecessor of database system. So database வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த சிஸ்டம் பேர் தான் file system. So அதனால தான் முன்னாடி அப்படிங்கிறது தான் predecessor. So various accessing methods in file systems are, so file systemsல various accessing methods we can use. What are the accessing methods அப்படின்னா indexed access, random access, sequential access. So indexed access is nothing but of index value கொடுத்திருப்போம். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் 0 எலமெண்ட், ஃபர்ஸ்ட் எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட், ஸோ அப்படின்னு இண்டெக்ஸ் வேல்யூ இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த வேல்யூவை வச்சு அதுக்குள்ளே இருக்கிற அதுக்குள்ளே உள்ள எலமெண்ட்டை நம்ம ஆக்சஸ் பண்ணுறது. ஸோ தட்ஸ் நத்திங் பட் ஆஃப் இண்டெக்ஸ் ஆக்சஸ். ரேண்டம் ஆக்சஸ், ஸோ எப்படி வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணலாம், திடீர்னு 10th எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணலாம், திடீர்னு 4th எலமெண்ட் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ரேண்டமாக எனக்கு எது வேணுமோ நான் அதை எடுத்து பார்க்கலாம். ஸோ தட்ஸ் நத்திங் பட் ஆஃப் ரேண்டம் ஆக்சஸ். சீக்வென்ஷியல் ஆக்சஸ், சீக்வென்ஷியல் ஆக்சஸ் இஸ் நத்திங் பட் ஆஃப் going in a sequential order or going in a linear order. So first, then second, then third, then fourth. So இந்த மாதிரி அடுத்து so இந்த ஆர்டர்ல போறதோட கான்செப்ட் தான் sequential access. So there are 3 accessing methods. One is indexed access, random access, sequential access. So let's see the next slide. So limitations of file system. So அந்த ஃபைல் சிஸ்டமில் நிறையா லிமிட்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ இந்த லிமிட்டேஷன்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் அடுத்தது டிபிஎம்எஸ்ங்கிற கான்செப்ட் வந்தது. ஸோ இந்த ஃபைல் சிஸ்டமில் வாட் ஆர் த லிமிட்டேஷன்ஸ் ஆர், ஸோ டேட்டா டூப்ளிகேஷன், high maintenance and security. So these are the limitations which they faced in file system. So let's see what is meant by data duplication. Same data is used for multiple resource for processing. So ஒரே டேட்டாவை நிறைய இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்கவுங்க ப்ராசஸிங்காக. ஸோ சேம் டேட்டா இஸ் யூஸ்டு ஃபார் மல்டிபிள் ரிசோர்ஸஸ் ஃபார் ப்ராசஸிங். ஸோ இட் கிரியேட்ஸ் மல்டிபிள் காப்பீஸ் ஆஃப் சேம் டேட்டா. ஸோ இது ஒரே டேட்டாவை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறதுனால ஸோ மல்டிபிள் டூப்ளிகேட் காப்பீஸ் கிரியேட் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ வாட் இஸ் த ட்ராபேக் இஸ் அது வந்து ஸ்பேஸை வந்து வேஸ்ட் ஆக. ஸோ இதனால மல்டிபிள் காப்பீஸ் கிரியேட் ஆகிறதுனால ஸ்பேஸ் இஸ் வேஸ்டட். ஸோ ஹை மெயின்டெனன்ஸ்.
So high maintenance is nothing but of access control and verifying data consistency needs high maintenance cost. So access control is nothing but of எதை access பண்றது, so அதை எப்படி verify பண்றது, so இது எல்லாமே நம்மளுக்கு வந்து maintenance cost அதுக்கு ரொம்ப அதிகமாச்சு. So this is one of the drawback, high maintenance. And security is nothing but of less security provided to the data. So அங்குள்ள டேட்டாவுக்கு security அதிகமா இல்ல, less security. So these are the limitations in the file system, so which is data duplication and high maintenance cost and security. So to overcome this problem only your database system started. So database system became popular to overcome the above limitations of the file system. So database management concept. So database management system adheres the following two concept. இதுல ரெண்டு concept deal பண்ணுது. So what are the two concept is, one is ACID property and another is concurrency control and locking. So ACID property, let's see one by one. ACID properties. So ACID properties. So ACID what is the expansion of this ACID? ACID. So expansion for A is atomicity and expansion for C is consistency and I for isolation and D for durability. So ACID is nothing but of atomicity, consistency, isolation and durability. What is meant by atomicity? So it follows the thumb rule, all or nothing. So the update operation performs either commits successful updating or abort updating failure. So it follows a thumb rule, all or nothing. So இதுக்கு என்ன meaning na, all or nothing, இது வந்து thumb rule follow பண்ணுது. So it meaning என்னன்னா all or nothing. All or nothing na ஒன்னு எல்லா செஞ்சா எல்லாத்தையும் கரெக்டா செய்யும், இல்லனா எதையுமே செய்யாது. So that's nothing but of all or nothing. The update operation performs transaction either commits successful updating. So ஒரு updating operations நம்ம உள்ள பண்றோம் அப்படினா it commits successful operations. So அது update வந்து கரெக்டா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிக்கும். அப்படி இல்லனா abort பண்ணிடும், updating failure, அங்க எதுமே பண்ணாது, update வந்து failure ஆயிடும். So this is nothing but of all or nothing. So it's atomicity. So what is the next? C stands for consistency. It ensures that changes in data value to be constant at any given instant. So this property helps in successful transaction. So it ensures that changes in data value to be constant. So ஏதாவது ஒரு data value if you are changing, it means it will be constant in all circumstances. So கொடுக்கிற வேல்யூல ஏதாவது சேஞ்ச் பண்றோம் அப்படினா அதுக்கு அப்புறம் that it will be very constant at all instance, எல்லா இடத்துலயும் it will be constant. So இது இப்படி இருக்குறதுனால தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்சாக்ஷனுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. So this is nothing but of consistency. So in this slide we seen about atomicity and consistency. So in the next slide that's nothing but of isolation and durability. So what is mean by isolation? So this property needed during concurrent transaction. So in the property எப்ப யூஸ் ஆகுதுன்னா concurrent transaction க்கு யூஸ் ஆகுது. So what is mean by concurrent transaction? When multiple users do the transaction by accessing the same objects at the same time. So நிறைய users ஒரு ஆப்ஜெக்ட்டை ஒரே டைம்ல access பண்றாங்க அப்படினா then that transaction is called as concurrent transaction. So ஒரே நேம் multiple users ஒரே டைத்துல அவங்க அத பார்க்கணும்னு access பண்றாங்க அப்படினா so that's nothing but of concurrent transaction. So to prevent the conflict, the transactions are isolated from the other users. So இந்த மாதிரி contradictionary வராம இருக்கிறதுக்கு, controversy வராம இருக்கிறதுக்கு what we have to do is we have to isolate that object from other users. So அதனால controversy அங்க வராம இருக்கலாம். So what is next topic is durability. So it is defined as the system's ability to recover all committed transaction during the failure of storage or the system. So what is mean by durability? It is nothing but of its system ability to recover. System ஓட தன்மை என்ன பண்ணும் அப்படினா அதை recover பண்ணும். So நடுவுல storage ஏதாவது failure ஆயிடுச்சு, some transaction in between ஏதாவது failure ஆயிடுச்சு or system crash ஆயிடுச்சு, அந்த மாதிரி டைம்ல அதை வந்து recover பண்ணி கொடுத்துச்சு அப்படினா then it is called as durability. System failure ஆகவோ இல்ல storage ஏதாவது failure ஆச்சோ, so transaction அங்க failure ஆன டைம்ல அந்த failure இடத்துல இருந்து அந்த டேட்டாவை recover பண்ணி கொடுத்துச்சு அப்படினா then it is called as durability. So atomicity, consistency, isolation and durability.
So this is one of the concept, and next concept is nothing but of concurrency, control and locking. Concurrency, control and locking. So concurrency, it is the DBMS mechanism used for data sharing. So concurrency, control and locking, it's nothing but of, it is one of the mechanism in the DBMS. So இது ஒரு way of mechanism எதுல DBMS ல, so which is used for data sharing. ஒரு டேட்டாவை ஷேர் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ற ஒரு கான்செப்ட் தான் concurrency, control and locking. So when data is shared among multiple users, proper access control is needed. So ஒரு டேட்டாவை, ஒரு ஆப்ஜெக்ட்டை எல்லா யூசர்ஸும், மல்டிபிள் யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க, ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா அங்க ஒரு ஆக்சஸிங் கண்ட்ரோல் தேவைப்படுது, பிகாஸ் கான்ட்ரவர்சி வராம இருக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக யூஸ் பண்ற கான்செப்ட் தான் லாக்கிங் ப்ராசஸ். ஸோ see the last point, privilege of changing the application data item is controlled by locking. ஸோ மற்றவங்க அந்த அப்ளிகேஷன் டேட்டாவை சேஞ்ச் பண்ணாம இருக்கிறதுக்கும் ஆக்சஸ் பண்ணாம இருக்கிறதுக்கும் அதை நம்ம ஐசோலேட் பண்ணி வைக்கிறோம். ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஆஃப் லாக்கிங். Okay, so concurrency, control, locking. So there are two concepts in database management system. One is ACID property and another is concurrency, control and locking. So ACID is nothing but of atomicity, consistency, isolation and durability, and second property is nothing but of concurrency, control and locking. So instead of all users, I mean multiple users accessing the same data at the same time, for that controversy may occur. So to prevent that controversy, locking process is used. So it means that the data item is isolated from other users. So that is nothing but of concurrency, control and locking. So thanks for watching.